மே மாதம் 23ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி செயல்கள் அஞ்ச தகுந்தவை. உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உமது எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர், அவர்கள் புகழ் பாடிடுவர், பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். திருப்பாடல் 66 1 முதல் 4 முடிவுள்ளரை வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்த அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, மூவரு தெய்வமே, அப்பா உம்மை தாழ்பணிந்து தண்டனிட்டு உம்முடைய புகழை நாங்கள் பாடி ஆராதிக்கின்றோம். இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை நீக்கி சிறகுகளுக்குள் எங்களை மூடி பாதுகாத்ததற்காக நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அனைத்துலகோரும் உம்மை பணிந்திடுவர். உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை இருக்கிற உம்மால படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களும் அப்பா நீர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய உருவில் உம்முடைய சாயலும் படைத்து உம்முடைய பரிசுத்தத்தில் பங்கு கொடுத்திருக்கிற உம்முடைய மகனாகிய மகளாகிய நாங்கள் அப்பா உம்மை ஆராதிக்கவே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கால்கள் இடரவிடாத தெய்வம் நீர் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் எங்களை விழாதபடிக்கு எங்களை கால்களை நீர் பாதுகாக்கின்ற தெய்வம், எங்களை தூக்கி சுமக்கின்ற தெய்வம், எங்கள் கண்ணீர் அப்பா ஒரு நாள் வீணாய் போகாதபடிக்கு பலன் தருகிற தெய்வம், எங்கள் மன்றாட்டை புறக்கணியாத தெய்வம், உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அப்பா தகப்பனாகும் தாயாகவும் இருந்து எங்களை தூக்கி சுமந்து அரவணைக்கிற தெய்வம். ஒரு நாளும் உலகம் எங்களை விட்டு கொடுத்தாலும் மனிதர்கள் எங்களை விட்டு கொடுத்தாலும் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருக்கிறவர், தூயகத்தில் உறையும் கடவுள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா திக்கற்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்விழந்து உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளுக்கு வாழ்வு தருகிற தெய்வமாக, வழிகாட்டுகிற தெய்வமாக, எங்களுடைய பாதைகளை விசாலமாக்குகிற தெய்வமாக, எங்களுடைய இருதயத்துக்கு கட்டு போட்டு ஆறுதல் தருகிற தெய்வமாக உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர். ஆமாண்டவரே, தனித்திருப்போருக்கு கடவுள் உறை அமைத்து தருகிறார், சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வு கழைத்து செல்கின்றார் என்ற வார்த்தையின் பிரகாரம் தனிமையில் இருப்போருக்கு துணையாளராக, சிறைப்பட்டு இருப்போருக்கு விடுதலை நாயராக இருந்து நீங்க தான் அப்பா வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள், அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை நின்று ஓடிப்போர் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்கு எதிராக எழுகிற பகைவர்களை எதிராளிகளை அப்பா நீர் சிதறடிக்க செய்கின்றீர். உனக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். உனக்கு எதிராக குற்றம் சாட்டு எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே நீர் எங்களுக்காக போராடுகிற தெய்வமாக, வழக்காடுகிற தெய்வமாக, வாதாடுகிற தெய்வமாக, எங்கள் பட்சத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமாக இருக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, தாய் கன்னிமரியாளோடு இணைந்து, எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமனசுகள், மறைசாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் 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 என்று நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அப்பா. உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக, எங்களை ஆற்றி தேற்றுவதற்காக, எங்கள் பலவீனத்தில் பலனாயிருப்பதற்காக, எங்கள் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் இருப்பதற்காக, எங்கள் தனிமையில் உற்ற நண்பனாயிருப்பதற்காக அப்பா. இந்த உலகமும் உலக மனிதர்களும் நாங்கள் நம்பும் மனிதர்களும் எங்களை வெறுக்கும் பொழுது, எங்களை கைவிடும் பொழுது, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நாம் நினைப்பது போல நடக்காத பொழுது, எங்களுடைய இருதயங்கள் துக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடும் இருக்கும் பொழுது, எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக, எங்களுக்கு நித்திய மீட்பாக, கண்மலையாக, எங்களை பாதுகாக்கும் கேடகமாக, எங்கள் உறைவிடமாக, எங்கள் மறைவிடமாக, எங்கள் தஞ்சமாக நீர் வருகிறீரே. எமக்கு நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்த அந்த வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு சொல்வதற்காக நன்றி. இன்ற நாளிலும் கூட அப்பா உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் கொடுத்த செல்வத்தை நல்ல விதமாய் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்படி நல்ல விதமாய் பயன்படுத்தாத போது அது எப்படி அழிந்து போகும் என்ற செய்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, யாக்கோபு காலத்தில் வாழ்ந்த பணம் படைத்த சிலர் இதோ தங்களுக்கு கீழ் வேலை செய்த கூலியாள்களுக்கு சரியாக கூலி கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து வந்தார்கள். இதை பார்த்துவிட்டு தான் யாக்கோபு உங்கள் செல்வம் மக்கி போயிற்று, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன என்று சொல்லி இன்றைய வாசகத்தில் கூறுகிறதை பார்க்கிறோம்.
நற்செய்தியிலும் கூட ஒருவர் தன்னுடைய சீடர் என்பதற்காக அவருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என்று சொல்லுகிறீர். ஆமாண்டவரே, முதல் வாசகத்தில் புனித யாக்கோபும் நற்செய்தியில் நீரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதோ எங்களுக்கு வாழ்வின் வார்த்தைகளாக, இதோ எங்கள் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுத்தருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஏழைகளில் நீர் இறைவனாகி நீர் இருக்கின்றீர். ஆகவே அவர்களை வஞ்சிப்போர் உம்மை வஞ்சிக்கினர் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஒருவர் தாம் பெற்ற செல்வத்தை தனக்காக மட்டும் அல்லாமல் பிறருக்காகவும் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது இதோ நீர் எங்களுடைய செல்வத்தை பெருக்கி கொடுக்கிறீர். இதோ இந்த உலகத்தில் நாங்கள் சேர்த்து வைக்கிற செல்வத்தை எங்களுக்காக பயன்படுத்தும் பொழுது செல்வம் மக்கி போய்விடும். அதே நேரத்தில் நாங்கள் பெற்ற செல்வத்தை பிறருக்காக, இதோ உம்முடைய மகனுக்காக மகளுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் பயன்படுத்தும் பொழுது சிறந்த கைமாறு பெறுவீர் என்ற வார்த்தை எங்களுக்கு கொடுக்கின்றீர். ஆமாண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற செல்வத்தை, நீர் கொடுத்திருக்கிற அந்த உலகப்பிரமான ஆசீர்வாதத்தை, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற அந்த பரலோக ஆசீர்வாதத்தை நாங்கள் மற்றவர்களுக்காக பயன்படுத்த, மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க, அப்பா எல்லாரிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து, ஒவ்வொருவரிலும் நீர் வாழ்கிறீர் என்பதை உணர்ந்து, யாவரும் இந்த உலகத்தில் அடிப்படை தேவைகளை பெற்று நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து, நீர் கொடுத்திருக்கிற செல்வத்தை பகிர்ந்து வாழக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தன்னலத்தோடு வாழ்வோர் உயிரோடு கையில இறந்து விடுகின்றனர். பிற நலத்தோடு இருப்பவர் இறந்தும் உயிர் வாழ்கின்றனர் என்ற உண்மை உணர்ந்தவர்களாக அப்பா நீர் அனைவரிலும் குடிகொண்டிருக்கிறீர். உம்மை நாங்கள் இழிவுபடுத்த கூடாது என்பதை உணர்ந்து அப்பா ஏழை எளியவரை, எங்கள் கண் முன்னால் துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கின்றவர்களை, வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்களை, தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை, வாழ்க்கையின் பல்வேறு தேவைகளில் இருந்து, அடிப்படை தேவைகளில் இருந்து சந்திக்கப்பட முடியாமல் இருக்கிறவர்களை நாங்களும் அன்பு செய்து எங்களால் முடிந்த உதவிகளை செய்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வாழ தேவையான நம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் கொடுத்த வாழ்வு இதை கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக, உம்முக்கு பெருமை தருகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஏழைக்கு இறங்குகிறவர் இன்பம் துய்ப்பார் என்று சொல்லி நீதிமொழிகள் 14:21 நாங்கள் வாசிக்கிறது போல ஏழைகளுக்கு இறங்கி அப்பா ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான் என்ற அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக ஏழைகளை அரவணைத்து அன்பு செய்து உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து வாழ தேவையான வல்லமையை தரும்படி, அப்படியாக நாங்கள் பரலோகத்தில் வீடு கட்டி பரலோகத்தில் மட்டுமே நாங்கள் செல்வம் சேர்க்க எங்களுக்கு தேவையான ஞானம் நிறைந்த இருதயத்தை தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் பெயராக, குடும்பமாக, தனித்தனி நபராக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆளுகை செய்வதாக, உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் குடிகொள்வதாக. உடைய பிரசன்னம் அப்பா வறுமையில் இருக்கிறவர்கள், ஏழ்மையில் இருக்கிறவர்கள், தனிமையில் இருக்கிறவர்கள், வெறுக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரிலும் செயல்படுவதாக, உடைய பிரசன்னம் நிறைப்பதாக. எனக்கென்று யாரும் இல்லை, என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை, என்னுடைய துன்பத்தில் என்னுடைய துணையாளராக எனக்கு யாருமில்லை என்று சொல்லி, கை கொடுத்து என்னை தூக்கிவிட யாருமில்லை என்று சொல்லி தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு உடைய தெய்வீக பிரசன்னமும் உடைய தெய்வீக உடனிருப்பும் அவர்களை பலப்படுத்துவதாக, திடப்படுத்துவதாக. உலகம் முடியும் வரையும் நான் என்னாலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எம்மானுவேலாக என்னாலும் எங்களோடு கூட தங்கி எங்களை வழிநடத்துகிற, எங்களை கரம் பிடிக்கிற தெய்வமாக இருக்கிற உடைய பிரசன்னம் ஒவ்வொருவருடைய மகனையும் மகளையும் ஆற்றுவதாக, தேற்றுவதாக, பலப்படுத்துவதாக, திடப்படுத்துவதாக. வாழ்க்கையின் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக. அப்பா இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத வேதனைகள், போராட்டங்கள், துக்கங்கள், துயரங்கள், இருள் நிறைந்த சூழ்நிலைகள், வேலையில்லாத திண்டாட்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள், கடன் சுமைகள், நிந்தை அவமானங்கள், அனுபவித்து கொண்டிருக்கிற ஏமாற்றங்கள், தோல்விகள் யாவற்றையும் உடைய கருத்தில் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே வானத்தில் இருந்து பல கனிகளை திறந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் தடைகளை நிர்மூலமாக்கி உம்முடைய ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து மழையாய் பொழியப்படுவதாக. சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக. குடும்பத்தில் இருக்கிற பிளவுகள், பிரிவினைகள் உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினால நீக்கப்பட்டு சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிறைப்பதாக. தாய் கன்னிமரியாளுடைய உடனிருப்பு, எல்லா புனிதர்கள், காவல் சமனசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள், புனிதர்களுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, அவருடைய பரிந்துரை எந்நாளும் எப்பொழுதும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தாய் கன்னிமரியாளுடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
அன்னை மரியாளுடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தட்டும். எங்கள் குடும்பங்களின் ராக்கினியாக, எங்கள் திருச்சபையின் ராக்கினியாக இதோ எங்கள் குடும்பத்திலும் எங்களுடைய இருதயங்களிலும் ஒவ்வொரு நாளும் அம்மா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். எல்லா புனிதர் கூட்டத்தினுடைய பாதுகாப்பு, மிக்கேல் தூதர், ரஃபேல் தூதர், கபிரேல் தூதனுடைய பாதுகாப்பு எங்கள் குடும்பத்திற்கு உண்டாகட்டும். யோபுனுடைய வீட்டாரையும் நீர் வேலியடித்து பாதுகாத்தது போல அப்பா எங்களையும் எங்கள் வீட்டாரையும், எங்கள் அன்பு செய்கிறவர்கள், எங்களுக்கு எதிராக எழுகிறவர்கள், எங்களுக்கு தீமை நினைக்கிறவர்கள், நாங்கள் எப்பொழுது விழுவோம் என்று எங்களுக்கு தீமை செய்ய நினைக்க காத்து கொண்டிருக்கிறவர்கள், எங்கள் முன்னேற்றத்தை தடை செய்கின்றவர்கள், எங்கள் மீது அக்கறையா இருக்கிறவர்கள், கரிசனையா இருக்கிறவர்கள், எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு உதவுகிறவர்கள் யாவரையும் இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு வேலையில மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில நீர் உடன் இருப்பீராக. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய கரம் உடன் இருந்து, உம்முடைய உடன் இருந்து எல்லா விதமான தீமையான எண்ணங்கள் இருந்து விடுதலை தந்து பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்வீராக. உடைய இரத்த கோட்டைக்குள்ள, உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்குள்ள ஒவ்வொரு மகனையும் மகளையும் நாங்கள் முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஐயா. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உடைய பிரசனத்துக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, விண்ணப்ப ஜபங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.